திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னும், தாவேகா தான் தூய சக்தி அப்படின்னு அந்த கட்சியுடைய தலைவரான விஜய் தெரிவிச்சிருக்காரு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய அவரு, ஈரோடு மாவட்டத்துல பிறந்த தந்தை பெரியார் தான் இந்தியாவுக்கு இடஒதுக்கீடு சட்டம் வருவதற்கான போராட்டத்தை நடத்தியவர்னு சுட்டிக்காட்டினாரு. பெரியார் கிட்ட இருந்து கொள்கையையும் அவரை பின்பற்றிய அண்ணா மற்றும் எம்ஜிஆர் கிட்ட இருந்து தேர்தல் குறிக்கோளையும் எடுத்துக்கொண்டதா குறிப்பிட்டாரு. அவர்கள் பெயரை பயன்படுத்தக் கூடாது அப்படின்னும் அத யாருக்கும் சொல்லக்கூடிய உரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. தங்களுக்கான ஒரு பாதையில நாங்க அரசியல் செய்து கொண்டு இருப்பதாகவும், தாவேகா ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னா, அப்புறம் ஏன் கதறிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி எழுப்பினாரு. ஆட்சியாளர்களுக்கு கொள்ளையடித்து வச்சிருக்கும் காசுதான் துணைனும், தனக்கு தன் மீதான எல்லையில்லா அன்பு வைத்திருக்கும் மக்கள் தான் துணைனும் விஜய் பேசினாரு. களத்துல இருக்கிறவங்கள மட்டுமே எதிர்ப்போம். களத்துல இல்லாதவங்களையும், களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற எண்ணம் எங்களுக்கு எப்போதுமே கிடையாதுன்னு கூறிய விஜய், திமுக ஒரு தீய சக்தினும், தாவேகா தான் ஒரு தூய சக்தின்னு குறிப்பிட்டிருக்காரு.